வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 29ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இருந்து 29வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தாம். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றேமையாவோம் உனக்கே நாம் செய்வோம். மற்றையம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா. அருமையான அற்புதமான 29வது பாசுரம். அதாவது சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. காலை பொழுது, சின்ன காலை, அது சிற்றம் சிறுகாலை என்றால் அதிகாலை பொழுதில் நாங்கள் அத்துணை பேரும் பாவை நோன்பு இருந்து உன்னுடைய திருவடி மலரை கண்டு உன்னை வணங்கி உன்னுடைய அருளை பெறுவதற்காக சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னுடைய பொற்றாமரையடியை போற்றி பொருள்களாய், உன்னுடைய பொற்றாமரை திருவடியை போற்றும் பொருள்களாய். இப்படி நாங்கள் எதற்காக? நீ யார்? பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்த நீ. ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வாழுகின்ற இந்த ஆயர் குலத்திலே பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அதாவது எங்களுக்குன்னு ஒரு இறப்புன்னு இருக்குது, பிறப்புன்னு இருக்குது. ஆனால் நாங்கள் இறந்தாலும் இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எப்பொழுதுமே எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு, உன்னோடு நாங்கள் பழகிட்டோம், உன்னோடு உன்னுடைய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதனால் உன்னை பிரிய எங்களால் முடியவில்லை. அதனால் நான் சொல்லுகிறேன், எந்த பிறவி பிறந்தாலும் அது உன்னோடு நாங்கள் பிறந்து உன்னோடு நாங்கள் வளர்ந்து உன்னோடு நாங்கள் கழித்திருந்து உன்னுடைய அருளை முழுமையாக பெற்று நாங்கள் இன்புற வேண்டும். ஆகையினால் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும். ஆகையினால் மற்ற எம் காமங்கள் மாற்றேலோ இரம்பாவாய். எனக்கு இந்த பேராசைகள், காமம் என்றால் ஆசை, ஆசை, இந்த பேராசைகள், இது வேணும் அது வேணும், பங்களா வேணும், நிலங்கள் வேணும், கோடி கோவிலெல்லாம் வேணும் அப்படிலாம் நினைக்கல. உன்னுடைய அருள் வேணும், உன்னோடு இருக்க வேண்டும், உன்னோடு பிறக்க வேண்டும். உன்னோடு நாங்கள் ஏழேழு பிறவி வந்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது பகவானோடு பிறவியாக இருக்க வேண்டும். பகவானை நாங்கள் தினமும் பார்க்க வேண்டும், உன்னுடைய திருவடியை வணங்க வேண்டும், உங்களுடைய பாதார விந்தத்தை நாங்கள் பணிய வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய ஆசையை நிறைவேற்று. ஆகையினால் நாங்கள் எப்பொழுதுமே உன்னோடு இருக்க அருள் புரிவாயாக என்ற அருமையான இந்த அற்புதமான இந்த 29வது பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். நாளைய தினம் 30வது பாசுரம் நிறைவாக இருப்பதால் நாளை சந்திப்போம். வணக்கம்.